அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 2. இன்னைக்கு என்ன படிக்க போறோம்னா 2 செய்யுள் படிக்க போறோம். இன்பத் தமிழ் கல்வி எழுதியவர் பாரதிதாசன். அழியா செல்வம் எழுதியவர் சமண முனிவர். சரிங்களா? 2 செய்யுள் தான் நம்ம படிக்க போறோம். சரி, இன்பத் தமிழ் கல்வி பாரதிதாசன் நம்ம முறை படிக்கும் பொழுதே சொல்லியிருப்போம். இனிப்பு பாவு தா, அதாவது இன்பத்தமிழ் எழுதியவர் பாரதிதாசன் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? சரி பாருங்க, இவர் எழுதிய நூல்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பாண்டியன் கண்ணகி குடும்பம் அழகான இசை குடும்பம், எப்போதும் பிஸிதான். பாண்டியன் கண்ணகி குடும்பம் அழகான இசை குடும்பம், எப்போதும் பிஸிதான். பாருங்களேன், பாண்டியன் அவர் எழுதிய நூல்கள் தான் இதெல்லாமே. பாண்டியன் பரிசு, கண்ணகி, கண்ணகி புரட்சி காப்பியம், குடும்பம், குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, இருண்ட வீட்டில் தான் விளக்கேற்றுவாங்க. சரிங்களா? குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகான, அழகின் சிரிப்பு, இசை குடும்பம், இசை அமுது, பிசி, பிசிராந்தையர் நாடகம், சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். சரிங்களா? நாடக நூல் இது. தான்னா தா அப்படின்னா தாசன், பாரதிதாசன், பாரதிதாசன் கவிதைகள். சரிங்களா? பாண்டியன் கண்ணகி குடும்பம் அழகான இசை குடும்பம், எப்போதும் பிஸிதான். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அவர் எழுதிய எல்லா நூல்களுமே இதில் வந்துருச்சு பாருங்க. பாண்டியன் பரிசு, கண்ணகி புரட்சி காப்பியம், குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, பிசிராந்தியர் நாடகம், பாரதிதாசன் கவிதைகள். சரிங்களா? இந்த பாவேந்தர் பாரதிதாசன் தான் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார்னு நம்ம படிச்சிருந்தோம். சொல்லும் பொருளும் பாருங்க. எத்தனிக்கும், முயலும், வெற்பு, மலை, களனி, வயல், நிகர், சமம், பரிதி, கதிரவன், அன்னதோர், அப்படி ஒரு, கார்முகில், மலைமேகம், துயின்றிருந்தார், உறங்கியிருந்தார். சொல்லும் பொருளும் எத்தனிக்கும், முயலும், வெற்பு, மலை, களனி, வயல், நிகர், சமம், பரிதி, கதிரவன், அன்னதோர், அப்படி ஒரு, கார்முகில், மலைமேகம், துயின்றிருந்தார், உறங்கியிருந்தார். பாருங்க, மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது ஆப்ஷன் ஏ மயில். 2வது கேள்வி, பின்வரும் நூற்றுள் மலையை குறிக்கும் சொல். நம்ம சொல்லும் பொருளும்ல படித்தோம் இல்லையா? வெற்பு அப்படின்னா மலை. ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஏடு கூட்டல் எடுத்தேன், ஆப்ஷன் சி. 4வது கேள்வி பாருங்க, துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. துயின்று கூட்டல் இருந்தார், ஆப்ஷன் ஏ. 5வது கேள்வி, என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். என்றுரைக்கும், ஆப்ஷன் டி. பொறுத்துக்க பாருங்க. களனி, வயல், நிகர், சமம், பரிதி, கதிரவன், முகில், மேகம். களனி, வயல், நிகர், சமம், பரிதி, கதிரவன், முகில், மேகம். சரிங்களா? இப்போ அடுத்த செய்யுள் படிக்கலாம். 2வது செய்யுள் பாருங்க. அழியா செல்வம், சமண முனிவர். இந்த செய்யுளில் கல்விதான் அழியா செல்வம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது நாலடியார், சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் இது. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இதனுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்னா, நாலடி 400, வேளாண் வேதம். சரிங்களா? வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா நாலடியார். திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என 3 பகுப்பு கொண்டது. திருக்குறளில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, 3 பால்களை கொண்டது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நாலடியாரும் திருக்குறளை போன்றே அறம் பொருள் இன்பம் என 3 பகுப்பை கொண்டுள்ளது. இது ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க. எப்படின்னா, 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. அதாவது வாழ்க்கைக்கு உறுதியான வார்த்தைகள் எங்கே இருக்குது அப்படின்னா 4ம் 2ம். 4ம் அப்படின்னா நாலடியார்லையும், 2ம்
திருக்குறள். 4 அடியானா 4 அடி செய்யுள். சரிங்களா? திருக்குறள் 2 அடியில் இருக்கு இல்லையா? அதான் 4ம் 2ம் சொல்லுக்குருதி. 4ம் அப்படிங்கிறது 4 அடியாரை குறிக்கிறது, 2ங்கிறது திருக்குறளை குறிக்கிறது. சரிங்களா? நம்ம இப்போ தேர்வு நோக்கில் இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நாலடியார் 17 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. நாலடியாருடைய சிறப்பு பெயர்கள் என்னன்னா 4 அடி 400 வேளாண் வேதம். தேர்வு நோக்கில் நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்ததான் 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இதில் 4ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம நாலடியார், 2ங்கிறது என்னன்னு கேட்டால் திருக்குறள்னு நம்ம எழுதிடலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, சொல்லும் பொருளும். வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்பாடா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை கல்வி இல்லை விச்சை கல்வி கொஞ்சம் குறிப்பாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்க்கு ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை கல்வி. இப்போ இந்த செய்யுளுக்கான மதிப்பீடு படிக்கலாம். மதிப்பீடு பாருங்க. ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம். ஆப்ஷன் பி கல்வி. கல்வியை போல் டேஸ் செல்வம் வேறில்லை. கேடில்லாத செல்வம் வேறில்லை. 3வது கேள்வி, வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வாய்த்து கூட்டல் ஈயின். ஆப்ஷன் ஏ. கேடில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கேடு கூட்டல் இல்லை. ஆப்ஷன் டி. எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். எவன் ஒருவன். ஆப்ஷன் சி. ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. கல்வியை போல் கேடில்லாத செல்வம் வேறில்லை. வாய்த்து ஈயின் பிரித்தெழுதுக. வாய்த்து கூட்டல் ஈயின். கேடில்லை பிரித்தெழுதுக. கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன் சேர்த்தெழுதுக. எவன் ஒருவன். சரிங்களா? நம்ம இதில் படித்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.